வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு அருமையான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. இதோட தக்காளி பிரியாணி. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் ஒரு முழு பூ, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், முழு சோம்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பவுடர் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 3/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிற சொன்னேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அந்த காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் நல்லா சூடாக இருக்க தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கு பிறகு காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். இது போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5 to 8 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த காலிஃப்ளவரை எடுத்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் இருக்க அந்த சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே க்ளீன் ஆகும். நீங்கள் எப்பவுமே ஒரு காலிஃப்ளவர் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போயிருக்கணும். எடுத்த உடனே ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக காலிஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொல்கிறேன். அடுத்தது இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும் கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 80 to 90% அளவுக்கு வதங்கியிருக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குவான்டிட்டி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக போடுங்க. சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மிளகுத்தூள் போட்டிருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு கரெக்டான அந்த காரம் தெரியாது. மிளகோடு சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டும் அந்த காரம் தெரியணும். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டான ரேஷியோவில் இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது தக்காளி. இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர். தனியா பவுடர் 2 டீஸ்பூன் சொல்லிப்பேன், மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மசாலா ஃபஸ்ட்டு குக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். உப்பு நீங்கள் இந்த இடத்துல போட்டுருங்க. அப்போ தான் அந்த காரம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். உப்பு கம்மியாக இருந்தால் காரம் கரெக்டாக உங்களுக்கு தெரிய வராது. அதனால தான் உப்பு ஃபஸ்ட்டே போடணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த மசாலாவை 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணுறோம். ஒரு கிரேவி டெக்ஸ்சர் வந்துடும். அதுக்கு பிறகு ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணுறோம்.
அந்த காலிஃப்ளவர் இந்த மசாலாவோட 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். நான் எப்போவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் பண்ண மாட்டேன். அது என்னோட ஸ்டைலு. அதனால தான் எப்போவுமே கொத்தமல்லி கருவேப்பிலை யூஸ் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ இந்த மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சுல, கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். ஒரு மூடி போட்டு கரெக்டாக வேக விடுங்க. வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 8 minutes டைம் எடுக்கும். இப்போது கரெக்டாக ஒரு 70 to 80% நல்லா வெந்திருக்கு. இந்த இடத்துல நல்லா தேங்காய் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றுறேன். பிளாக் பெப்பர் பவுடர் ஃபைன் பவுடர் தான் அரைச்சி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு சோம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த சோம்பு போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்கும். நிறைய பேர் வந்து டெய்லி நான்வெஜ் சாப்பிடணும், அந்த டைமில் வெஜிடேரியன் இன்றைக்கி மாட்டிச்சு, சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்னு நினைப்பீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அடாடாடா அந்தளவுக்கு ஒரு அருமையான ப்ரிப்ரேஷன் ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் நெய் போட்டுரும். நெய் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்பைசியான ஒரு மிளகு ப்ரிப்ரேஷன் ரெடி. இதை தொடர்ந்து தக்காளி பிரியாணி. பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், தக்காளி 4 நம்பர், வெங்காயம் 3 நம்பர், பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், புதினா அரை கைப்பிடி, கொத்தமல்லி அரை கைப்பிடி, தயிர் 100லேருந்து 150 ml, சோம்பு அரை டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் 100 ml, கீ 2 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்குறது தக்காளி பிரியாணி. நம்ம பிரியாணி சொன்ன உடனே எல்லாருக்கும் வாய் ருசியாக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக தக்காளி ப்ரிப்பரேஷன் பேஸ் பண்ணி பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெயோட அளவு அதிகமாக இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிப்பை போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் கரெக்டாக 1/2 கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் 4லேருந்து 5 நம்பர் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிகமாக வதங்கக்கூடாது. ஒரு 40 to 50% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாக போட்டு நல்லா வதக்குங்க. அதனால தான் 1 டேபிள் ஸ்பூன் போடலாம் சொல்லியிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன், நல்லா கமகமன்னு வாசனை வரும், பக்கத்து வீட்டு வரைக்கும் போகும். அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி முடித்த பிறகு தக்காளி போடுறோம். இந்த தக்காளி போட்ட உடனே மசாலா பவுடர் போடுறோம். தக்காளி ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், நார்மல் சில்லி பவுடரில் காஷ்மீர் சில்லி பவுடர். எதுக்காக இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காரம் அதிகமாக இருக்காது, கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் காஷ்மீர் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் தனியா பவுடர், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளி சாதம், தக்காளி பிரியாணி, என்னடா பிரியாணிக்கு போய் கருவேப்பிலை போடுறேன்னு நினைக்காதீங்க. சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால கருவேப்பிலை போட்டிருக்கேன். அந்த ஒரு ஃப்ளேவருக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இந்த இடத்துல. அடுத்தது இந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஜஸ்ட் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தயிர் போடுறோம். தயிர் புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். அதனால தான் 100லேருந்து 150 ml தயிர் சொல்லியிருக்கேன். இந்த தயிர் போட்ட பிறகு இப்போ தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 250 கிராம் அரிசி வந்து ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு கப்லேயோ போடுங்க. அதே கப்பில் எந்த அளவுக்கு இருக்கோ அதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்ட உடனே முந்திரி பருப்பு மேலே போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி
தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல பெருங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதனால தான் பெருங்காயத்தூள் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொதி வருதில்ல, இந்த இடத்துல ஊற வச்ச அரிசியை போடுறோம். இந்த அரிசியை ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வைங்க. 20லேருந்து 25 நிமிஷம் சொல்லலாம். ஸோ இந்த 25 நிமிஷம் கழிச்சு நீங்கள் கரெக்டாக தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அரிசி உதிரியாக வரும். இப்போது இந்த மசாலாவில் அப்படியே ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போடுங்க. அதாவது குக்கர் மூடி போட்ட பிறகு 2லேருந்து 3 விசில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ண உடனே அந்த மசாலா அப்படியே மேலே சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றின பிறகு மேலோட்டமாக அப்படியே உடைக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தம்மு ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறது எப்படின்னா, அந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, வெந்த பிறகு குச்சி மாதிரி அப்படியே நிற்கும். இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அப்படியே உடச்சிருந்துச்சிங்க, அடாடாடா. இந்த தக்காளி சாதம் இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக உடனே உங்கள் வீட்டில் கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.